இப்போ நீங்கள் வந்து சோலார் கேமரா வாங்கணும்னு ஒரு முடிவில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி என்ன ஃபீச்சர்ஸ்லாம் அதில் நம்ம செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேனல். இந்த பேனலில் வந்து உங்களுக்கு என்ன வாட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மினிமம் வந்து 7 வாட்ஸ் இருக்கணும். ஏன்னா அதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பேட்டரி பேக்கப் ஆகிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிடும். அதுக்கப்புறம் இந்த கேபிள் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா நல்லது. ஏன்னா பேனல் வந்து மேக்ஸிமம் நம்ம வெளியில் வச்சுருப்போம். சன்லைட் படுற மாதிரி வச்சுருப்போம். கேமரா வந்து நம்ம உள்ளே வைக்கலாம், இல்லை வெளியில வைக்கலாம், எங்கே வேணால் வைக்கலாம். ஸோ இந்த கேபிள் வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் மோஸ்ட்லி வந்து லென்த்தாக தான் வரும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கேமரா பக்கத்துலேயே நம்ம வந்து பேனல் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பேனலில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து கேமரா. கேமராவில் வந்து பேட்டரி பேக்கப். உள்ளே இருக்கிற பேட்டரி பேக்கப் வந்து மினிமம் ஒரு 3 டேஸ்க்கு வந்து பேக்கப் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நமக்கு கண்டினியூஸாக ரெய்னி இருந்தால் கூட நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இம்பார்ட்டண்ட் வந்து இது வந்து பிடி கேமராவா, பிடி செட்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது வந்து பிடினா எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து 2 லென்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 2 லென்ஸ் இருக்காது இங்கே. ஒரு லென்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளால் வந்து ஜூம் பண்ண முடியாது. ஜூம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிக்சல் உடையும். இது வந்து பிடி செட். 2 லென்ஸ் இருக்கா? இது வந்து ஒன்று வந்து ஜூம் பண்ணிக்கலாம். 8x வரைக்கும், சாரி 10x வரைக்கும் நம்மளால் ஜூம் பண்ணிக்க முடியும். நம்ம அவுட் சைடில் யூஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் சோலார்னால என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு ஃபார்மு, வயல், இல்லை இந்த மாதிரி தோட்டம், வெளி ஏரியாவில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ அங்கே வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு ஜூம் பண்ணுறதுக்கு ஆப்ஷனபிளாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து பிடி செட்டாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அடுத்து வந்து இது ஒய்ஃபை கேமராவா, 4G கேமராவா? 4G போனீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து கேமரா வந்து வெளியில் தான் வைப்போம். நம்ம வீட்லேயே ஒய்ஃபை இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதோட சிக்னல் ரேஞ்ச் வந்து வெளியில் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். அப்படியே கிடச்சிச்சின்னா கூட அது கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும். சம்டைம்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நீங்கள் மொபைலில் அதை ரொட்டேட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு வாய்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிலே இருக்கும், கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் 4G போகிறீங்க, 4G போனீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மஸ்ட்டு. இதெல்லாம் வந்து பேசிக்காக இந்த குவாலிட்டிலாம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட்டு. அதுக்கு மேலே இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்ஷனபிள் தான். நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இது இப்போ நம்ம பேசுனது எல்லாமே வந்து மஸ்ட்டு.